எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாரம் தனது எழுச்சி பயணத்தில் மும்பை விட உற்சாகமாக காணப்பட்டார். தவக அதிமுக கூட்டணிக்கு வரப்போவதாக மறைமுகமாக குறிப்பிட்டு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டுப்பாட்டில் எடுத்ததிலிருந்து வரிசையாக 10 தேர்தல்களில் தோல்வி அடைந்துள்ளார். இதனால் அவரின் பிரச்சாரங்களிலெல்லாம் பெரிதாக உற்சாகமின்றி காணப்பட்டார். அதிலும் சமீபத்தில் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார். கட்சியிலிருந்து விலகியவர்களை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்று பிரஷர் கொடுத்தார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி செல்வது கிட்டத்தட்ட உறுதியாகி வருகிறது. அதிமுக கூட்டணியில் தவக இணையவுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சூசகமாக பேசியுள்ளார். குமாரபாளையம் தேர்தல் பரப்புரையில் அதிமுக தலைமையில் வலுவான கூட்டணி அமைப்போம் என எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது கூட்டத்திற்கு நடுவே சிலர் தவக கொடியை உயர்த்தி உற்சாகமாக கோஷமிட்டனர். அப்போது கொடி பறக்குது, கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டுவிட்டது ஸ்டாலின் அவர்களே, இந்த ஆரவாரம் உங்கள் செவியை தொலைக்கும் என கூறினார் எடப்பாடி பழனிசாமி. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் உடன் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல்கள் பரபரக்கும் சூழலில் கூட்டணி தொடர்பாக இன்று மக்கள் மத்தியில் பேசியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உடன் தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல் வெளியானது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த போன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில், கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டார். இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை. நான் மக்களை சந்திக்கப் போகிறேன், மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் என்று கூறியதாக தெரிவித்தனர். இப்படிப்பட்ட நிலையில் தவக முதல்வர் வேட்பாளர் விஜய் என்று தமிழக வெற்றிக் கழக சிறப்பு பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அந்தஸ்தை விட்டுக் கொடுக்க மாட்டார் என்பதால் விஜயுடன் அவர் கூட்டணி வைப்பது இனி இயலாத காரியமாகி உள்ளது. இதுபோன்ற தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.